கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். வேத புஸ்தகத்துல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே ஒருவர் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஏன் என்று சொன்னால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சுவாபம் மற்றவருடைய பாரத்தை சுமப்பதுதான். மற்றவர்களுக்காக வாழ்ந்தது, ஜனங்களுக்காக மரித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. அதனால சுய பிரயோஜனத்தை தேடாமல் இது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இதை செய்தால் என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் என்று சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரையும் தேவன் கோடீஸ்வரராக வைப்பதில்லை, ஐஸ்வர்யனா வைப்பதில்லை. தரித்திரர் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை அடைந்து வைத்திருக்கும் போது, மற்றவர்களுக்கு எந்த அளவு நாம் பிரயோஜனமா இருக்கிறோம். உங்களால் எத்தனை பேர் மற்றவங்க பிரயோஜனமா இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அநேக மிஷினரிமார்கள் இந்திய தேசத்தை பார்த்து, இங்கே சூழ்நிலையெல்லாம் தலைகீழா இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி இங்கே இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்ததுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியாக இருந்திருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே? அவர்கள் விதைத்தார்கள், இன்றைக்கு உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் எல்லாம் எழும்புவாதான் ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலே, நாம் வாழுகிற பகுதியிலே எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறோம்? சுயத்துக்காக ஓடுகிறோம். எனக்கு என்ன கிடைக்கும், என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும், என் தலைமுறைக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லிதான் பார்க்கிறோம். அது வேத சட்டம் அல்ல. வேத சட்டம் பிறனுடைய பிரயோஜனம். ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்து அவனுக்கு செய்யாமல் போனால் பாவம். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா நம்மளை விட்டுருவாரா? விடமாட்டார். பரத்திலிருந்து நம்ம கட்டளையிடுவார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடுகிறவர்களாய் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.